வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டு சமுத்திரம் மூலமாக செழிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பாவ்நகரில் மொத்தம் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். குஜராத் மாநிலம் தொலேராவில் சிறப்பு முதலீட்டு மண்டலம் அமைய உள்ள பகுதிகளை பிரதமர் நாளை பிற்பகல் வான்வழியே பார்வையிட உள்ளார். லோத்தலில் தேசிய கடல்சார் மரபுகள் வளாகத்திற்கும் அவர் நேரில் செல்ல உள்ளார். பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத குழுக்கள் குறித்து புதிய வீடியோ அண்மையில் வெளியாகியுள்ள நிலையில் தீவிரவாதத்தை அதன் எல்லா வடிவங்களிலும் எதிர்ப்பதற்கான முயற்சிகளை உலக நாடுகள் வலுப்படுத்த வேண்டும் என இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அதிகாரி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் மொத்தம் 86 மையங்களில் நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசின் மின்துறையில் 177 கட்டுமான உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 26ஆம் தேதியாகவும், விண்ணப்ப நகல்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் வரும் 29ஆம் தேதியாகவும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளது. வட தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா, ஓமன் அணிகளுக்கு இடையே நேற்றிரவு அபுதாபியில் நடைபெற்ற ஏ பிரிவு போட்டியில் இந்தியா 21 ரன்கள் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வெற்றி கொண்டது. துபாயில் இன்று நடைபெறவுள்ள சூப்பர் 4 சுற்றின் முதல் ஆட்டத்தில் இலங்கை அணி பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.